ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் டிவிகே ஹிஸ்ட்ரி தளபதி விஜய் அவர்கள் வந்து தன்னோட தொண்டர்களுக்காகவும் தன்னோட கட்சியில் இருக்க பெண்களுக்காகவும் வந்து ஒரு குரல் கொடுத்துருக்காரு. இது வந்து மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம், அதிசயமான விஷயம், புதுமையான விஷயம், வரவேற்கத்தக்க விஷயமும் கூட. அப்படி அவர் என்ன பண்ணிட்டார் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். இதில் ஒரு மிகப்பெரிய உண்மை எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, ஒரு அறிவார்ந்த தமிழ்நாடு, ஒரு லிட்ரஸி ரேட் அதிகம் உள்ள தமிழ்நாடு, படிப்பறிவில் சிறந்த தமிழ்நாடு, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இந்தியாவிலேயே அதிகமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு, அது முதலமைச்சர் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு விழா எடுத்தார். இப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு தற்கொலை கூட்டம் இருக்குது அப்படின்றத காமிச்சு கொடுத்ததுக்கு விஜய்க்கு நம்ம நன்றி சொல்லணும். இப்படி ஒரு தற்கொலை கூட்டமெல்லாம் இருக்குது, தறிகட்டு போகக்கூடிய தற்கொலை கூட்டம், வரமுறை இல்லாத தற்கொலை கூட்டம், புருஷன் எனக்கு தேவையில்லை எனக்கு விஜய் தான் வேணும்னு சொல்கிற விபச்சார கூட்டம், விஜய் அண்ணா கல்யாணம் பண்ணிக்கிறோம், அண்ணாவாக இருந்தாலும் அண்ணாவாகவும் இருப்போம், தங்கச்சியாகவும் இருப்போம், நாங்கள் தங்கச்சியாக இருப்போம், அக்காவாக இருப்போம், பொட்டாட்டியாக இருப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு விபச்சாரிகள் நிறைந்த ஒரு ரசிகைகள் இருக்கக்கூடிய ஒரு தற்கொலை கூட்டம் இங்கே இருக்குது அப்படின்றத உலகத்திற்கு வெடிக்காமிச்சதுக்கு நம்ம விஜயை வந்து பாராட்டும். ஒரு தனியார் யூடியூப் சேனல்ல பேட்டி கொடுத்த பொன்ராஜ் அவர்கள் வந்து டிவிகேல இருக்கக்கூடிய கட்சி மெம்பர்ஸை பத்தியும் அவங்களோட கட்சி பெண்களை பத்தியும் தரக்குறைவா பேசியிருந்தாரு. அது வந்து மிகவும் கண்டனத்துக்குரிய ஒன்று தான். அதற்கு வந்து அந்த கட்சியின் தலைவருங்கிற முறையில வந்து அவர் வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. அது போக இவரே நேரில் போய் டிஜிபி ஆஃபீஸில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டையும் பதிவு பண்ணியிருக்காரு. இது வந்து மிகவும் வரவேற்கத்தக்க விஷயம். ஒரு தலைவர் இப்படி தான் செயல்படணும். அவர் தொண்டருக்கு எதனா ஒரு பிரச்சனைனா அவர் தான் முன்னணிந்து வந்து குரல் கொடுக்கணும். இந்த விதத்தில் வந்து விஜய் அவர்களை நம்ம பாராட்டியே ஆகணும். இது இவர் மட்டும்தான் பேசுகிறாரா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. இந்த எலெக்ஷன் ஆரம்பித்ததுலேருந்தே வந்து பிரச்சாரத்துக்கு வரக்கூடிய பல்வேறு தலைவர்கள் வந்து பெண்களை வந்து தரக்குறைவாகவே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. நயனா நாகேந்திரனா இருக்கலாம், சிவி சண்முகமாக இருக்கலாம், இப்படி பொன்ராஜா இருக்கலாம், இன்னும் பிற கட்சியில் இருக்கக்கூடிய பல பேர் வந்து அவங்களோட பொது மேடைகளை வந்து பெண்களை தரக்குறைவாக பேசுறதே வந்து ஒரு வாடிக்கை வச்சிருக்காங்க. மற்றவங்களை தாண்டி பொன்ராஜ் அவர்கள் வந்து தன்னை வந்து அப்துல் கலாமோட அசோசியேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆள். அதாவது இவர் 2016ஆம் ஆண்டு கலாம் விஷன் இந்தியா பார்ட்டி அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். அதாவது இதோட நோக்கம் என்னன்னா, அப்துல் கலாமோட விஷனை வந்து நம்ம கொண்டு போய் சேர்த்தணும், 2020 அப்படிங்கிற ஒரு கனவு திட்டத்தை ஒன்று சொல்லியிருந்தாருல, அதை வந்து கொண்டு போய் சேர்த்துறதா என்னோட நோக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஆனால் இவர் அதை ஆரம்பிக்கும் போதே வந்து அப்துல் கலாம் அவர்களோட ஃபேமிலி வந்து அவரோட பேரை வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தத்தையும் வச்சுருந்தாங்க. பட் இவர் வந்து தொடர்ச்சியாக தன்னை வந்து அப்துல் கலாமோடைய அசோசியேட் பண்ணிக்கிறார். அதற்கப்புறமா 2021ஆம் ஆண்டு வந்து மக்கள் நீதி மையம் கட்சி சார்பாக போட்டிட்டார். அப்புறம் 2024ஆம் ஆண்டு வந்து அவர் தனித்து நின்று லோக்சபா எலெக்ஷன்லையும் போட்டிட்டு இருந்தார். இப்படி நீங்கள் உங்களையே வந்து அப்துல் கலாம் அவர்களோட அசோசியேட் பண்ணிக்கிற நீங்கள் இப்படி பேசலாமா? உங்கள் வாயிலேருந்து இப்படி ஒரு வார்த்தை வரலாமா? அட்லீஸ்ட் அவரோட மரியாதை கெடுக்கிற மாதிரி இருக்குமே, அவரோட மரியாதை கெடுக்கிற மாதிரி போயிடுமேங்கிறதுக்காகவாது நீங்கள் வந்து ப்ராப்பராக நடந்துருக்கணுமா இல்லையா? இது வந்து அவர் பேருக்கு ஏற்படுற இழுக்கு இல்லையா? ஆனால் இந்த இடத்துல வந்து எல்லாருமே வந்து கலாம் அவர்களோட இதிலிருந்து நீங்கள் இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லி உங்களை கார்னர் பண்ணுறாங்களே தவிர நீங்கள் அப்படி பண்ணியிருக்கக்கூடிய ஆளு தான் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லலை. ஆனால் விஜய் அவர்களோட கட்சியில் இருக்கிறவங்க வந்து ஏதாவது ஒரு பெண்ணை வந்து இதே மாதிரி ஒரு இழிவாக பேசிட்டா அப்படின்னா, ஆனால் நீ வந்து விஜய தலைவராக ஏற்றுக்கிட்டு வந்து நீ அப்படி பேசியிருக்கடா அப்படின்னு வந்து உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் அங்கே தான் ஒரு கேள்விக்குறி ஆகுது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இவன் நீங்கள் ஆரம்ப கட்டத்திலேருந்தே எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா, இவர் வந்து எந்த விதத்தில் வந்து இவர் வந்து பர்சனல் அட்டாக் அவங்களோட கட்சியில் இருக்க பெண்களை பற்றி நடத்தினாரோ அதை விட தரக்குறைவாக இவரோட பார்ட்டி மெம்பர்ஸ் வந்து மற்ற பெண்களை வந்து தரக்குறைவாக பேசிகிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா அவரோட ஒய்ஃபைவே எடுத்துருக்கலாம். ஸோ நம்ம என்னன்னா லைக் கரூர் ஷோ அப்போ என்ன வியா ஊக்கான் என்ன எஸ்ஓஎஸ்ல ஒர்க் பண்ணமோ அதே ப்ரொசீஜர் தான். லுக் ஃபர்ஸ்ட் வந்து போஸ்ட் போடுங்க, தென் வீடியோ கிரியேஷன் பண்ணி போடுங்க. ரொம்ப ஃபேமிலி அட்டாக் பண்ணாதீங்க. சங்கீதா மேம் வந்து அட்டாக்லாம் பண்ணாதீங்க. இதுக்கு பின்னாடி வந்து டிஎம்கே தான் இருக்கு. ஸோ டிஎம்கே தான் லீக் பண்ணியிருக்கு. இவ்வளோ சீப்பான பாலிடிக்ஸ், இதை வந்து உங்க மக்கள்கிட்ட இது எடுபடாது. மக்கள் இன்னும் அண்ணனுக்கு அனுதாபம் பட்டு இன்னும் நீங்க வந்து அண்ணனுக்காக அண்ணன் ஜெயிக்கிறதுக்கு நீங்க ஒரு வழிவகை பண்ணியிருக்கீங்க லைக் வந்து சொல்லணும்னு சீஃப் சொன்னாரு. ஸோ லுக் ஆன் திஸ், நான் உங்களுக்கு அந்த டிராஃப்ட் அனுப்புறேன். லுக் ஆன் திஸ், தென் இட் இஸ் இன்னும் ஹேஷ்டேக் வந்து வி சப்போர்ட் விஜய் அண்ணா. ஸோ
டிவிகே கட்சியிலேருந்து ஒரு ஆடியோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் வந்து அவரோட ஒய்ஃபை வந்து அட்டாக் பண்ணி வீடியோ போடுங்க, டிஎம்கே தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அவரோட ஒய்ஃபையும் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வந்திருக்கு. ஆனால் நீங்கள் தலைவருங்க முறையில் வந்து அதற்குண்டான எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடலை, அதற்குண்டான எந்த பொறுப்புமே எடுத்துக்கல. ஆனால் உங்கள் கட்சி தொண்டர்களோ உங்கள் கட்சியை சப்போர்ட் பண்ணுறவங்களோ வந்து அவங்க அசிங்கமாக பேசின வீடியோவோ கமெண்ட்ஸோ வந்து நிறைய பார்த்துருப்போம். அது போக கரூர் ஸ்டாம்பேடுக்காக வந்து குரல் கொடுத்த ஓவியா அவர்களாக இருக்கட்டும், கையெடுவாக இருக்கட்டும், ஒரு அமௌண்ட்டை வச்சுட்டு நீ இதுக்காக தான் இருப்ப, இது கொடுத்தப்ப நீ போயிடுவ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களோட கமெண்ட் செக்ஷனில் வந்து ரைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இதனால வந்து அவங்க கொஞ்ச நாள் வந்து சோசியல் மீடியாவில் விட்டு வெளியே போகிற அளவுக்கு வந்து நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு மனவேதனை கொடுத்துருந்தீங்க. அடுத்ததாக ஜூலி அவர்கள் வந்து விஜய் அவர்களை பற்றி பேசிட்டாங்க அப்படின்றதுக்காக வந்து அவரோட ஃபேமிலி ஃபுல்லாக எடுத்து அவங்கள பர்சனல் அட்டாக் பண்ணியிருந்தாங்க. 3 புருஷன் வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறையா பர்சனல் அட்டாக் பண்ணியிருந்தீங்க. இப்போது இவங்க எல்லாமே வந்து பொலிட்டிக்கலாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசுகிறாங்க. அவங்க எந்த கட்சிக்கு வேணால் ஆதரவாக இருக்கட்டும், யாருக்கு வேணால் சப்போர்ட் பண்ணட்டும். ஆனால் நீங்கள் அவங்கள வந்து பொலிட்டிக்கலாக தானே வந்து நீங்கள் வந்து டிஃபெண்ட் பண்ணி பேசணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க, உங்கள் கட்சி சார்பாக இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்கள பர்சனலாக அட்டாக் பண்ணியிருந்தாங்க. இப்போ இவர் பேசினது எந்த விதத்தில் எந்த அளவுக்கு தப்பாக இருக்குதோ அதே தப்பு தானே வந்து நீங்களும் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, உங்கள் கட்சியில் இருக்கவங்களும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபயாஸ் ஹுசைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டப் காமெடியன், அவர் வந்து டிவிக்கே வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி, மார்க்கெட்டிங் கம்பெனிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து விட்டுருந்தாரு. அதற்கு வந்து அவரோட அப்பா அம்மாவே வந்து நீங்கள் தப்பாக பேசியிருந்தீங்க. இதனால் வந்து அவர் தெரப்பி எடுக்கிற அளவுக்கு வந்து போயிட்டாரு. அவரே வந்து அதை ரொம்ப மனவேதனை பற்றி வந்து நிறைய ஷோஸில் வந்து சொல்லிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். ஒரு ஜோக்கு மேடம், தெரியாமல் சொல்லிட்டேன் மேடம், விட்டு ராட் ஏத்துறானுங்க மேடம். இப்போது நீங்கள் ஒரு தெளிவான விஜய் ஃபேன், அவருக்கு பொலிட்டிக்கல் சென்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? இதை தான் நானும் சொன்னேன். உங்களை விட்டுருவாங்க மேடம். உன் சோலை எப்படி அவ சொல்லலாம், இதுக்கு நீ இடம் கொடுத்து வச்சிருக்க அப்படின்னு. நீங்களும் இதை விட மோசமாக தானே உங்களை விமர்சிக்க, உங்களை பற்றி நீங்கள் பர்சனல் அட்டாக் பண்ணுறீங்க. இந்த இடத்துல நீங்கள் தலைவனாக வந்து இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, என்னோட தொண்டர்கள் இப்படி வந்து என்னோட பர்மிஷன் இல்லாமல் அவங்களோட வந்து பர்சனல் அட்டாக் பண்ணக்கூடாது, என்னோட தொண்டர்கள் அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கலாம்ல. இன்றைக்கி இது வந்து டிஎம்கேயோட கைக்கூலி, இவர் தான் வந்து எங்கள் கட்சியை வந்து தப்பாக பேசிட்டாங்கன்னு ஒரு அறிக்கை விடுறீங்க. இந்த மாதிரி பர்சனல் அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்கலாம்ல. சரி, அது உங்கள் கவனத்துக்கு இல்லைனாலும் கூட ஒரு தலைவர், ஒரு லீடர்னா என்ன, ஒரு கூட்டத்தை லீட் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு தலைவர், நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து சின்ன பசங்க, அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் கொடுத்து அவங்கள க்ரூம் பண்ண வேண்டியது பொறுப்பு உங்கள்கிட்ட தானே இருக்குது. ஆனால் நிறைய பேர் வந்து அதை புரிஞ்சுக்காமல் ஆக்சிடென்ட் ஆகி நிறைய பேர் இறக்குறாங்க. இதற்கு நீங்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்கீங்களா? தொடர்ச்சி இது நடக்கும் பட்சத்தில் நீங்கள் இதுக்கு ஒரு முடிவு எடுத்துருக்கணுங்கிறது வந்து என்னோட வேண்டுகோள். இப்போது நிறைய தலைவர்கள் பின்னாடியும் வந்து போகிறாங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு கட்டத்தில் வந்து அதுக்குண்டான எண்டு கார்டை அவங்க போடுறாங்களா இல்லையா, ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறாங்களா இல்லையா? இப்போ நடிகர் அஜித் ஆகட்டும், அவர் என்ன சொல்கிறார், என்னை வந்து தல்லாயிரம் கூப்பிடாதீங்க, என்னை வந்து கடவுள்னு கூப்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருல. அதுக்கப்புறமா பொதுவெளியில் எந்த ஒரு நியூஸோ மீடியாவோ அதை பற்றி பேசுறது இல்லை. கட்டுக்கடங்காக கூட்டம் வருது, அதனால தான் அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட்ல வந்து 10 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க வந்து பங்கேற்று இருந்தாங்களே, அப்போ வந்து எந்த விதமான அசம்பாவிதம் நடக்கலையே. அது வாரக்கணக்கில் மாசக்கணக்கில் எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. உலக நாடுகளே வந்து இப்படி ஒரு டிசிப்ளினான ப்ரொடெஸ்ட் வந்து நாங்கள் பார்க்கவே இல்லைங்கிற அளவுக்கு அவ்வளோ டிசிப்ளினாக நடத்திருந்தாங்களே. ஆனால் நீங்கள் ஒரு 5000 பேர் 10,000 பேரை கூப்பிட்டு வச்சுட்டு பெருமிதமான அசம்பாவிதத்தை நடத்திட்டு அந்த இடத்தையே வந்து அசுத்தம் பண்ணிட்டு போறாங்களே. இதற்காக நீங்கள் வந்து ஒரு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டீங்க? ஏட்டா என்ன ஏதாவது ஒரு பிரச்சனை, அப்படி ஏதாவது ஒரு பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு காசு கொடுக்கறத வந்து நீங்கள் பொறுப்பாக பேசுவீங்க. காசு கொடுத்து அந்த பிரச்சனைக்கு நீங்கள் சொல்யூஷன் பண்ணிட்டு அது தொடர்ச்சியாக நடக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான வழியை வந்து கொண்டு வர்றது தான் வந்து ஒரு நல்ல தலைவருக்கான அழகு. என் கட்சி தொண்டை, என்னை ஃபாலோ பண்ணுற தொண்டை வந்து இந்த மாதிரி சீப்பான பாலிடிக்ஸ் பண்ண மாட்டான், சீப்பாக இறங்க மாட்டான் அப்படின்னு தலைவனாக நின்று அவங்களுக்கு சொல்லி கொடுத்து நீங்கள் ஒரு தத்துவத்தை வந்து அவங்களுக்கு விதைச்சிருக்கீங்க. எதுவுமே கிடையாது. நீங்கள் சொல்கிறீங்க சீப்பான பாலிடிக்ஸ் எனக்கு பண்ண தெரியாது, அப்படி பண்ணக்கூடிய அவசியம் எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்களே நிறைய மீடியாவில் சொல்லியிருக்கீங்க. ஆனால் உங்கள் கட்சி சார்பாக இருக்கக்கூடிய அத்தனை சோசியல் மீடியாவும் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் அதற்காக வந்து நீங்கள் எந்த விதமான அறிக்கையும் கொடுக்கல, எந்த விதமான பொறுப்பும் எடுத்துக்கல. சின்ன சின்ன பசங்களையும் வந்து கவர்மெண்ட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதில் இருக்கக்கூடிய ஊழல், அதை மாதிரியெல்லாம் நிறைய விஷயத்த வந்து பேச வச்சதில் வந்து மிகப்பெரிய பங்கு இருக்குது வந்து விஜய் அவர்களுக்கு தான். அவங்கள வந்து நீங்கள் எந்த விதமாக கையாளுறீங்க, அவங்கள வச்சு நீங்கள் என்ன பண்ணி போகிறீங்க அப்படிங்கிறது தான் வந்து உங்களோட திறமையில் இருக்குது. இப்போது சுபாஷ் சந்திர போஸ் சொல்லியிருந்தார்ல, எனக்கு ஒரு 100 யங்ஸ்டர்ஸை கொடுங்க, நான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான யங்ஸ்டர்ஸை வந்து நீங்கள் உருவாக்க போகிறீங்களா, இல்லை வழக்கம் போல் சீப் பாலிடிக்ஸ் பண்ணுறக்கூடிய அதே இடத்துல தான் நீங்கள் உங்களை மெயின்டைன் பண்ணிக்க போகிறீங்களா அப்படிங்கிறத வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்கள் மேலே இருந்த கல்லுக்கு வந்து நீங்கள் தலைவனாக முன்னாடி நின்று குரல் கொடுத்துட்டீங்க. நீங்கள் எரியிற கல்லுக்கு வந்து யார் பதில் சொல்லுவா அப்படிங்கிறது வந்து நீங்கள் தான் சொல்லணும். நன்றி.